எங்கே ஒரு சைக்கோ புருஷன்கிட்ட அவளோட பொண்டாட்டியை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி மிரட்டிக்கிட்டே இருக்கா. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட ஷாலையை தூக்கி நெருப்புல போட்டுறான். ஸோ நெருப்பு நெருப்புன்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. அந்த கேப்ல அந்த ஷூட்டரை எய்ம் பண்ண முடியாம தடுத்துறான். ஸோ அதனால அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பொண்டாட்டியோட உயிரையுமே அவன் காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் சொல்றான், பார்த்தல என் பொண்டாட்டியை உன்னால நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது சரி, உன் பொண்ணு இன்னும் ஏன் கஸ்டடியில் தானே இருக்கா, அதை மறந்துடாத, உன் பொண்ணை கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மாட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்கிட்டே வந்து என் பொண்ணை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு போறா, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அப்ப அவனோட அண்ணன் வந்து எல்லாம் உன்னை பழி வாங்குறதுக்காக இதை அவ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபைலை காட்டுறான். அதை படிச்சு பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லியோட தம்பிக்கு ஒரு பிசினஸ் இருக்கும், அந்த பிசினஸ் இவன் பறிச்சிருப்பான். அதுவும் இல்லாம அவனோட வீட்டையே இவன் எழுதி வாங்கியிருப்பான். ஸோ அதனால அவன் மனசுடைஞ்சி தம்பி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். தம்பியோட சாவுக்கு இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவ பழி வாங்கிட்டு இருக்கா. இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லையா, அப்புறம் எதுக்காக அவன் என்ன பழி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.